விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய போட்டி உருவாக்கி விட்டது. ஸோ இந்த டைம் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் நாம் ஏதாவது புதுசாக செய்தால் மட்டுமே திமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுக்கான கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது திமுக கரெக்டா தலித்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சியா இருந்தா, சமத்துவமான ஒரு கட்சியா இருந்தா திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்பே திமுக திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற சில செய்திகள் பரவியது. ஸோ திமுக திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும். திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ திருமா அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.